நமக்கு 118 சீட்டு கிடைக்கலாம் என்ன ஆகும்? குயிக்கா பார்ப்போமா? இப்போ நமக்கு 118 சீட்டு இருந்தா மட்டும் தான் நம்மளால கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நமக்கு 118 சீட்டுக்கு குறைச்சலா இருக்குன்னா, அதுதான் ஹங்க் அசெம்பிளின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த மாரி நேரத்துல கோலியேஷன்னு ஒரு ப்ராசஸ் கொண்டு வராங்க. கோலியேஷன்னா ஒண்ணும் இல்ல, கூட்டணி அரசு. இந்த கூட்டணி அரசு எப்படி ஒர்க் பண்ணும்னா, இப்ப ஹை சீட்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ கூப்பிடுவாங்க. அதாவது டிவிகே. டிவிகே கூப்பிட்டு மீதி இருக்கிற கட்சியும் கூட கூட்டணி வைக்க சொல்லுவாங்க. டிவிகே கூட்டணி வச்சு 118 சீட் கிராஸ் ஆயிடுச்சுன்னா, 2 பேரும் வந்து கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஆனா வந்து இப்போதைய நிலைமைக்கு டிவிகே, டிஎம்கே வாய்ப்பே கிடையாது. டிவிகே, ஏஐடிஎம்கே அது எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கோலியேஷனே வந்து 2ஆ பிரிப்பாங்க. ப்ரீ போல் அண்ட் போஸ்ட் போல்னு பிரிப்பாங்க. ப்ரீ போல்னா ஒண்ணும் இல்ல. நம்ம எலக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி கட்சிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ப்ரீ போல்னுவாங்க. அடுத்து போஸ்ட் போல்னா என்னன்னா, இங்க தான் நெறைய டிராமாஸ் நடக்கும். அதாவது ஜெயிச்ச பிறகு நாங்க வந்து உங்க கட்சியில சேர்ந்துக்கிறோம் அப்படின்ற மாரிலாம் டிராமா நடக்கும்ல, அதான் போஸ்ட் போல்னு சொல்லுவாங்க. அடுத்த கட்டமா கவர்னர் உள்ள வருவார். கவர்னர் உள்ள வந்து சத்தியப்பிரமாணம் எடுக்க சொல்லுவாங்க. சத்தியப்பிரமாணம் எடுத்த பிறகு இதுதான் முக்கியமான ப்ராசஸ். அதாவது ஃப்ளோர் டெஸ்ட். ஃப்ளோர் டெஸ்ட்னா ஒண்ணும் இல்ல. நம்ம சின்ன வயசுல லீடர் செலக்ட் பண்றதுக்கு எல்லாரும் கை தூக்குங்க. எத்தனை கை அதிகமா இருக்குன்னு பார்த்து லீடர் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி அசெம்பிளில எத்தனை எம்எல்ஏ வந்து சிஎம்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்றத பார்த்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுவாங்க. சிஎம்க்கு வந்து நிறைய எம்எல்ஏவோட சப்போர்ட் இருந்ததுன்னா கவர்மெண்ட் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிடும்.